ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு நேச்சுரல் ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சிலர் கமெண்ட்ஸில் கேட்டது தான். மருதாணி அவரி வச்சு எப்படி ப்ராப்பராக ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. இது எல்லாம் தெரிஞ்சதுனாலும் இது கரெக்டான மெத்தடை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதில் வந்து நம்மளுக்கு 3 ஸ்பூன் டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். டீ டிகாஷன் இல்லைன்னா காஃபி தூள் கூட போட்டுக்கலாம், எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல. இது கூட நம்ம என்ன சேர்க்குறோன்னா ஒரு 5 போல் கிராம்பு சேர்த்துருக்கோம். இது இன்னும் நல்ல கலர் கொடுக்கும் முடிக்கு, அதுக்காக தான் அதையும் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிகாஷன் வந்து கொதிக்க இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும், அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஹேர் டை எப்படி எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இரும்பு கடாய் தான் வேணும். இரும்பு கடாயில் தான் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மருதாணி பவுடர் நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மருதாணி பவுடர் கூட நெல்லிக்காய் பொடி இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த தூள் தான் சேர்க்கணுமா அப்படின்னா அது கிடையாது, இலை இருந்தாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் முடிக்க நல்லது, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் இலை கிடச்சதுன்னா அதுவும் அரைச்சிக்கலாம். நெல்லிக்காவும் அரைச்சி இந்த 3 அரைச்சி கூட பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். இது நான் வந்து 3 பொடி கலந்துருக்கேன். இது வந்து எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ வந்து இந்த 3த்தையும் கலந்தாச்சு. இது கூட வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க டீ டிகாஷனை போட்டு நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மருதாணி வந்து நம்ம முடிக்கு என்ன கலர் கொடுக்கும்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் கொடுக்கும். வெள்ளை முடியெல்லாம் வந்து ஆரஞ்சு கலராக மாற்றிடும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம அவரி பொடி போடும்போது தான் அது வந்து அவரிக்கு என்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ கலர் மாதிரி வரும். அது இந்த ஆரஞ்சு கலரும் அந்த ப்ளூ கலரும் சேரும்போது நம்மளுக்கு ஒரு அழகான பிளாக் கலர் கிடைக்கும். இது நேச்சுரலாக கிடைக்கிற கலர் தான். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது தான் அப்படி கலர் கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு, ஆனால் 2 ஸ்டெப்பில் போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன் நான். என்னென்னா இது நல்லா கலந்தாச்சா, இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்தால் போதும். அந்த கொட்டையெல்லாம் விழுந்துருச்சுன்னா அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து மூடி வச்சிடணும். நல்லா கலந்து விட்டு, இப்போயே வந்து ஓரத்தில் கருப்பு ஆகுது, கலர் மாறுது. இன்னும் நம்ம வந்து ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கருப்பாகவே இருக்கும். அதுக்கு தான் அயன் கண்டென்ட்டெல்லாம் அந்த அயன் கடாயிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா முடிக்கு வந்து கருமை கொடுக்கும் இந்த ஹேர் டை. அதனால் நம்ம வந்து இது அயன் கடாயில் வச்சு செய்கிறது நல்லது. அதை அப்படியே மூடி வச்சு ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்போது இது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். மருதாணி வந்து எந்த கெடுதலும் இருக்காது. ஆனால் சளி இருக்குது, வேறு ஏதாவது சைனஸ் ட்ரபிள் அப்படிலாம் இருக்குன்றவங்க இது கூட வந்து போடும்போது கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். யூக்கலிப்டஸ் ஆயில் சேர்த்துக்கிட்டால் அந்த சளி தொந்தரவுலாம் இருக்காது. அதனால் தைரியமாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இரும்பு கடாயில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லேசாக அந்த டீ டிகாஷனையும் ஊற்றி விட்டுட்டு அப்படியே, ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது நல்லா ஊற்றி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது அப்படியே ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது ஓவர் நைட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம காலையில் எடுத்து பார்க்கணும். காலையில் எடுத்து பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குங்கிறது நம்ம தெரியும். இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம், கலர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திறக்கும்போதே தெரியும் நம்மளுக்கு. பார்த்திங்களா என்ன அழகாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த முடியில் அது நம்ம போடும்போது கண்டிப்பாக அழகாக இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நல்லா எடுத்து கலந்து விட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இது நல்லா சரியான பதத்தில் இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் முடியில் வந்து நல்லா ஒட்டாது. அதனால தான் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது.
இதை வந்து நல்லா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முடியை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அடியிலேருந்து நுனி வரைக்கும் நல்லா போட்டு விட்டுறணும். போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். ரொம்ப சளி பிடிக்குன்றவங்க கொஞ்சம் டைம் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். மற்றபடி நல்லா எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. அது போகிறதுக்கு முன்னால் ஒன்று கவனிக்கணும். என்னென்னா அழுக்கு எதுவும் இருக்கக்கூடாது, எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் தான் இது போடணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது. அப்புறம் வந்து அது குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஷாம்பு வாஷ் பண்ண தலையில் நாளே குளிச்சிடணும். அழுக்கும் இருக்கக்கூடாது, எண்ணெய் பசை தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே பாட்டாக எடுத்து முடியை வந்து சீவி எடுத்து அழகாக போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வெறும் தலைக்கு தான் குளிக்கணுமே தவிர ஷாம்பு திருப்பி போடக்கூடாது. அது 2-3 நாள் கழித்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது போடும்போது நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து கத்தாழை ஜெல் சேர்த்துக்கிறோம். இது வந்து நம்ம வீட்லேயே ஆலிவேரா இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து கட் பண்ணி நல்லா அரைச்சி கூட கலந்துக்கலாம். இது ஏன்னா ஹேர் வந்து மருதாணி ட்ரை ஆக்கிடும். அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம நல்லா எடுத்து போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதோட முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இது குளிச்சுட்டு நம்ம விட்டுறணும், காய வச்சிடணும். அன்றைக்கே 1 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடலாம். இது இல்லைன்னா அடுத்த நாள் கூட இந்த ஹேர் பேக் போட்டுக்கலாம். இது வந்து அவுரி பேக், நீலி அவுரி சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து இண்டிகோன்னு பேர். இதுவும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது எப்படி போடணுன்னா இந்த அவுரி பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னும் கூட 4 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுனால ஒன்றும் ஆகாது. நல்லாவே கலரை எடுத்து கொடுக்கும். அது கூட கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வெதுன்னு இருக்க தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்ச நேரத்தில். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஓவர் நைட்லாம் வைக்கக்கூடாது, இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 5 நிமிஷம். இது வந்து அப்படியே வச்சிட்டோன்னா அப்படியே இந்த பாத்திரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கும்போது தலைமுடியிலேயே அந்த கலர் வந்து போய் ஒட்டட்டுமே. அந்த கலர் அந்த கலர் சேஞ்சிங் வந்து முடியிலேயே நடக்கட்டும். அப்போது வந்து இன்னும் நல்லா கலர் நல்லா ப்ரைட்டாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறம் நல்லா அதையும் போட்டு அந்த ஹேரில் நல்லா எப்படி நம்ம மருதாணி போட்டோமோ அதே மாதிரி போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் குளித்தோம் அப்படின்னா நிஜமாகவே ஒரு மேஜிக் மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் தெரியும். முதல்ல ஆரஞ்சாக இருந்த தலை வந்து இப்போது இந்த அவுரி போட்டதுக்கப்புறமா கருமை நிறமாக மாறிடும். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நீடிச்சும் இருக்கும். இது தொடர்ந்து போட்டுகிட்டே வர முடி வந்து இளநரையெல்லாம் போயிடும், மறைஞ்சிரும். திருப்பி வளர்கிற முடியும் கருப்பாக இருக்கும். வளர்ந்த நரைச்ச முடியும் கருமையாகவே ஆகும். இப்படி 2 ஸ்டெப்பில் போடுற இந்த ஹேர் டை தான் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ப்ரொசீஜர் படி போட்டால் கண்டிப்பாக வந்து முடி நல்லா கருப்பாக இருக்கும். தொடர்ந்து போடணும். கெமிக்கல் போட்டவங்க உடனே கருப்பாகும்னு எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து போட்டுகிட்டே வர நாளடைவில் அது வந்து கருமையாகவே ஆகும். முதல்ல வாரம் ஒருக்கா போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு ஒருக்கா போடலாம். இது போடுறதுனால எந்த கெடுதலுமே கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. கெமிக்கல் போட்டால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. முதல்ல இல்லைன்னா கூட கருமையாக அழகாக தெரிஞ்சால் கூட பின்னால் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற பொருள்களை வச்சு ஹேர் டை போட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக நம்ம முடியையும் பார்த்துக்கலாம், நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கலாம். இந்த ஹேர் டையோட கருமை நிறம் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட முடியோட தன்மையும் பொறுத்தது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கருமையாக ஆகும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் கேட்டவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்ஐ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.